ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம மார்வல் ஜாம்பிஸோட ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷியோட ஃப்ரெண்டும் தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு சீன் தான் காமிக்கிறாங்க. நம்ம ட்ரெய்லர் ஒன்லியும் இதே சீனில் இருந்தால் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரும் அதே ஒரு இடத்துல இருந்தால் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய கால் ஒன்று வர மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல. அந்த கால் வந்து ஆங்க் பிம்குள்ளதாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்காட்லாண்ட் வந்து ஜாம்பியாவே மாறலை. அவருக்கு வந்து மண்டை மட்டும்தான் இருக்குது. நம்ம வக்காண்டாக்கு போயிட்டு இருக்கார் ஸ்பைடர்மேன் கூட அண்ட் பிளாக் பேந்தர் கூட. ஸோ இந்த காலை ஆங்க்பேம்குள்ளே தான் இருக்கணும். அப்படியே இந்த சீனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அவ்வளோ நூற்றுக்கணக்கான ஜாம்பிஸ் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த சீனை எனக்கு பார்க்கும்போது வேர்ல்டு வார் Z படம் பார்த்தது தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த மார்வல் ஜாம்பிஸ் ட்ரெய்லர்லேயே இந்த சீனை பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஒரு ஜாம்பி அப்கலிப்ஸ் படமோ சீரீஸோ பார்த்த மாதிரி எப்படி ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கும் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு சீனாக நான் பார்க்குறேன். இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம்பியாக மாறாத ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ யாரோ அவங்கள வந்திருக்காங்க தாக்குறதுக்கு. ஸோ அப்போ வந்து சீரியஸாக பார்க்குறாங்க. இது யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாட்டாக தான் இருக்கணும். அந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம ஹீரோஸ்லாம் இருக்காங்க. இந்த ஜாம்பியாக மாறினவங்க எல்லாரும் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸோட கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதையே நான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம ஒக்கை, நம்ம அபாமினேஷன், நம்ம நிமோர், அந்த மார்வல் அக்வாமன் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு பில்டிங்கை டார்கெட் பண்ணி நிற்கிறாங்கல்ல. அதாவது அந்த பில்டிங்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒக்காண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, சீரிஸ் பார்த்தா தான் தெரியும். பட் அந்த பில்டிங்கில் அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியதுக்கான ஏதோ ஒரு விஷயம். அதாவது நம்ம அந்த எபிசோட் 5 நான் சொன்னேன்ல, வாட் இஃப் சீசன் 1ல் எபிசோட் 5 அதில் வந்து ஒக்காண்டாவை தேடி போவாங்க. அங்கே இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது, இந்த விஷனோட அந்த மைண்ட் ஸ்டோனை வச்சு நம்ம எல்லாரையும் சரி பண்ணலான்னு. ஒருவேளை அதுக்கான ஒரு ப்ராசஸில் அவங்க இருக்கலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு படையவே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸோட கிளைமேக்ஸாக இதுதான் இருக்கணும் நான் கெஸ் பண்ணுறேன். பட் கன்ஃபார்மாக தெரியல. சீரிஸ் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த சீனை நல்லா பாருங்களேன். நம்ம ஒக்கை, அபாமினேஷன், கோஸ்ட் அண்ட் ஆக்காயெல்லாம் வந்து நிற்கிறாங்கல்ல. இந்த ஆக்சுவல் சீனும் நம்ம ட்ரெய்லர் 2ல் நான் காமிச்ச அந்த பில்டிங்கை ஃபேஸ் பண்ணி நிற்கிற சீனும் ரெண்டும் ஒரே சீனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஆனால் அதே மாதிரி ஒக்கை இருக்காங்க, கோஸ்ட் இருக்காங்க அண்ட் பக்கத்தில் அபாமினேஷனும் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அதே சீனு தான், அதே டோனில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே சீனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அதனால தான் நான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சீனு ஜாம்பியா மாதிரி தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த போருக்கு எல்லா ஜாம்பியும் போகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்களா யார் நிற்கிறாங்க அப்படின்னு, அது நம்ம வாண்டா தான். ஸோ இந்த இடம் தான், இந்த இடத்துல வந்து இத்தனை லட்சம் ஜாம்பிஸ் இருக்குது. எதுக்காக? நம்ம ஹீரோஸை தடுக்கிறதுக்காக தான். அப்படியே இந்த போர் நடக்கும் போதே இந்த பில்டிங்குள்ளே நிறைய பேருக்குள்ள ஃபைட் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த விஷயத்தை, அந்த ப்ராசஸிங்கை தடுக்க விடாமல் பண்ண நினைக்கிற எல்லா ஜாம்பிஸ் கூடயும் நம்ம சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துலையும் ஒரு ஹீரோஸ் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வார் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம ரெட் கார்டியன் வந்து ஒரு பட்டன் அமைக்கி எல்லா ஜாம்பியும் தெரிக்க விட்றாரு. அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து தானோஸ் நிறைய ஜாம்பியை வந்து வெளியே கூப்பிடுற மாதிரியான ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். அதாவது இந்த மார்வல் ஜாம்பிஸ் வந்து இன்ஃபினிட்டி வார் நடந்துட்டு இருக்க சமயத்தில் கிக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி வேற ஒரு டைமில் இல்லை. ஸோ வந்து மறைஞ்சு போன எல்லா மக்களையுமே வந்து இவர் வந்து இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி திருப்பி வந்து ஜாம்பியாக ரீகால் பண்ணிட்டு இருக்காரு. இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா எந்த ஜாம்பிக்குமே கண்ணு க்ளோ ஆகாது. அதாவது அந்த ரெட் கலரில் க்ளோ ஆகாது. நம்ம வாண்டா கண்ட்ரோல் பண்ணுற ஜாம்பிஸ்க்கு மட்டும்தான் கண்ணு வந்து ரெட் கலரில் க்ளோ ஆகும். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா காமிச்சிருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்து தானோஸ் தனியாக ஜாம்பியை வச்சு அட்டாக் பண்ணுறான், வாண்டா தனியாக ஜாம்பி வச்சு அட்டாக் பண்ணுறான் அப்படின்லாம் கிடையாது. நம்ம தானோஸ் வந்து பாப்புலேஷனில் அழிஞ்சு போனவங்கள திருப்பி கொண்டு வராரு ஜாம்பியா. ஸோ அவங்கள வாண்டா வந்து கண்ட்ரோல் பண்ணுறா, புரியுதா? ஸோ அதனால தான் அந்த ஜாம்பி படையே வந்து அவ்வளோ பெரிய படையாக வந்து நமக்கு அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் அந்த சீனில் காமிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிச்சல நம்ம அபாமினேஷன் குதிச்சு வர மாதிரியான ஒரு சீனு, அதில் வந்து அதனால தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. அங்கே பாருங்களேன், லிட்ரலி ஒரு எண்டு கேம் பார்த்த மாதிரியான ஒரு வைபை கொடுக்குது இந்த சீனு. வந்து எனக்கு இந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இத்தனை ஜாம்பி இருக்குது, இப்போமே நமக்கு வந்து ஹீரோஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வருது. அப்படியே வந்து இந்த சீனை பாருங்களேன், நம்ம கோஸ்ட் விசஸ் நம்ம பிளாக் விடோ டீமில் இருக்க அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது இந்த சீனே வந்து வேற லெவலில் இருக்குது. அந்த ஃபைட் சீனை நீங்கள் பாருங்களேன், வேற மாதிரியான ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் சொன்னல, வேறு ஹீரோஸ் வேறு இடத்துல அந்த பில்டிங்கில் சண்டை போடுவாங்க கிளைமேக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீனாக தான் இது இருக்கணும். அண்ட் இந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கோஸ்ட் விசஸ் பிளேடு ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த கோஸ்ட் விசஸ் பிளேடு ஃபைட்டுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ட்ரெய்லர் பார்த்துருக்கும் போது இந்த கேரக்டர் நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? நம்ம ஷாங்ஷியோட வில்லன் தான். அதாவது நான் சொன்னல, வில்லன் அண்ட் ஹீரோ எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு வாரில் ஜெயிச்சா மட்டும்தான் உலகத்தை காப்பாற்ற முடியும். ஸோ எல்லாருமே
ஒன்றா வேலை பார்க்குறாங்க. ஸோ வில்லன் அண்ட் ஹீரோஸ்லாம் சேர்ந்து சண்டை போடுறத பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போண்டா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ செப்டம்பர் 24 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ தான் ட்ரெய்லரில் இருக்கிற ஹைலைட்டான ஒரு சீனுக்கே வந்திருக்கோம். எத்தனை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாலும் ட்ரெய்லரை ஸ்டீல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேனை இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்பைடர்மேனுக்குன்னு இந்த சீரீஸில் வேறு லெவலான ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மாஸான சீன்லாம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்காகவே எடுத்த மாதிரியான எனக்கு ஃபீல் ஆகுது. வேறு லெவலான கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்பைடர்மேனுக்குன்னு ஒரு மாஸ் சீனு. ஸோ யாராவது நினச்சி பார்த்துருப்போமா ஸ்ட்ராம் பேக்கரை வந்து நம்ம ஸ்பைடர்மேன் தூக்கி போடுவார், தானோஸோட நெஞ்சிலே வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்க்கல. வேறு லெவலான ஒரு சீனு. இதுலையாவது நீங்கள் வந்து தானோஸோட மண்டையிலே இறக்குற மாதிரியான ஒரு சீனை வச்சுருந்துக்கலாம். ஏன்னா இன்ஃபினிட்டி வார் படத்துலையும் அவன் சொல்லியிருப்பான், நீ என் மண்டையில் இறக்கியிருந்தா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலையாவது நீ மண்டையில் இறக்கி இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம ஸ்பைடர்மேன் ஸ்ட்ராம் பிரேக்கரை தூக்கி போடுறதெல்லாம் வேறு லெவலு. யாராவது நினச்சி பார்த்தோமா ட்ரெய்லரில் இப்படி ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேனுக்குன்னே இந்த சீரீஸில் நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீன்லாம் வரும்போது வேறு லெவலில் இருக்கும். இந்த சீன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சீன்ஸ் நமக்கு தெரியாமல் நம்ம சீரீஸ்க்குள்ளே வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே என்ன தார் எங்கே போனார் அப்படின்றதான் ஒரு டவுட். மேபி அவரையும் சாம்பியாக மாற்றி விட்டுருப்பாங்களா அப்படின்றதான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. பட் தெரியல, சீரீஸ் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லரில் இருக்கிற எல்லா சீன்ஸையும் நான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டரும் விடாமல். மேபி நான் 1-2 மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.